ஒரு நல்ல படம்ன்றது இன்னைக்கு தேதியில் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல படம்ன்றது ஓவியா மாதிரி இருக்கணும். எல்லாரும் அதை பற்றி பேசணும், எல்லாரும் அதை பார்க்கணும், எல்லாரும் அதை நினச்சிக்கிட்டே இருக்கணும், எல்லாரும் அதை காப்பாற்றணும். அந்த மாதிரி ஒரு இருக்கிறது தான் ஒரு நல்ல படம். ஸோ அப்படி வந்து தமிழக மக்கள் ஓவியாவை மட்டும் இல்லை மியூசியம் முறுக்கை இந்த நேரத்தில் காப்பாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் நிறையா உங்கள்கிட்ட இருந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுக்க வேண்டியிருக்கு ஆத்மிகா. உள்ளே இருக்கும்போதே 5 படம் கம்மிட் ஆகும், பார்த்துக்குங்க. சரி, ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி சக்ஸஸ் மீட்லாம் நிறையா பார்த்து தான் இருக்கும். அது எதுக்குமே கலாய்க்கிறதுக்கு இன்னைக்கு அதில் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஒரு ஃபர்ஸ்ட் படத்தில் நடிக்கிற ஒருத்தனுக்கு ப்ரெஸ் மீட்டில் பேசுறதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதை தாண்டி சக்ஸஸ் மீட்லையும் பேச வச்சிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அத்தனை கிரெடிட்ஸும் எங்களுடைய டைரக்டர் ஆதி அண்ணன் அவர்களுக்கும் அண்ட் சுந்தர் சி சார் அவர்களுக்கும் மட்டும்தான், வேற யாருக்குமே கிடையாது. அவர் பேசுகிறப்ப சொன்ன மாதிரி எங்கள் மேலே நாங்கள் வைக்காத நம்பிக்கையெல்லாம் அவர் வச்சுருந்தார் அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதுக்கு இந்த இடத்துல அந்த நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து இந்த மாதிரி சக்ஸஸ் மீட் முடிகிறப்ப ப்ரொடியூசர் வந்து எல்லாருக்கும் 4 பவுன் செயின் போடுவாங்க, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அண்ட் எனக்கு பட்ட செயின்னா ரொம்ப பிடிக்கும். அது அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல ப்ரொடியூசர்ஸருக்கு. சரி, ஓகே. அப்படி ஏதாவதுன்னா அது தனியாக நாங்கள் ஃபோட்டோ எடுத்து இதெல்லாம் போடுவோம், இன்ஸ்டாகிராம்லலாம் போடுவோம், நாளைக்கு நியூஸ் ஆக்குவோம், கவலைப்பட வேணாம். சரி, ஓகே. ஸோ சக்ஸஸில் என்ன பேசுறது தெரியல, பட் எல்லாருக்கும் நன்றிகள். பார்த்து ரசித்தவங்க அண்ட் பத்திரிகைகளில் பாராட்டினவங்க, ஆன்லைனில் விட்டு கொடுக்காம பாராட்டின அத்தனை பேருக்கும், அண்ட் கண்டிப்பாக யாருமே வந்து பயாஸ்டாக ஆன்லைன் கம்யூனிட்டி படம் எடுத்திருக்காங்க அப்படின்றதுனால ரிவ்யூ பண்ண மாதிரி தெரியல. எல்லாருமே வந்து ரிவ்யூஸில் ரொம்ப பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஜென்ரலாக படம் வரதுக்கு முன்னாடி ஆதி ப்ரோ ரிவ்யூவை பற்றி நம்ம யோசிக்கவே வேணாம் ப்ரோ, மக்களுக்கு அது போய் சேருதான்னு பார்ப்போம் அப்படின்னாரு. பட் அதை தாண்டி ரிவ்யூக்களிலும் மக்கள் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்களோ அதுக்கு ஈக்குவலான ரெஸ்பான்ஸ் ரிவ்யூஸும், அதுவும் சிலர் வாயில இருந்தாலும் அந்த வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷி பட்டோங்கிற மாதிரிலாம் வந்து பாராட்டுகள் மியூசியம் முறுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எல்லோருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கிறோம். நான் பர்சனலாக என்னுடைய பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னை வந்து இந்த ஸ்டேஜில் நான் இருக்கேன்னா இந்த அடையாளத்தை உருவாக்குறதுக்கு எனக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்மைல் சேட்டை டீம், அவங்க போட்ட பிக்சர் தான் இந்த விக்னேஷ்காந்த் அப்படின்ற அந்த ஒரு உருவமே. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகள் சொல்லிக்கிறேன். அண்ட் எங்கே இருந்தாலும் எங்களுடைய வெற்றியை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கக்கூடிய என்னுடைய தம்பி என்னோட கூட இல்லை, அவன் சிவசுப்ரமணியம், அவனுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகள் சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் பேசினாலும் அப்படியே அழுதுருவோமா, அது ஒரு மேட்டர் ஆயிரும். இப்போ வந்து நீங்கள் இது டைட்டிலாக போடலாம், ஓவியா வரிசையில் ஆத்மிகாவா, நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி, ஓகே. ஸோ அடுத்ததாக படத்தை பற்றி பேசவே இல்லையா, ஓவியாவை பற்றி எல்லாம் பேசுகிறேன் பிரதர். இதை பற்றி பேசினா பிரதர் பார்க்குறாங்க. சரி, ஓகே. படத்தை பற்றி நிறைய பேசுகிறாங்க பிரதர், வெளியில் நிறைய பேசுகிறாங்க, அதனால் நம்ம கம்மியாக பேசுவோம். ஆதி அவர்கள் வந்து ஒரு டைரக்டரா, மியூசிக் டைரக்டரா, லிரிசிஸ்டா, இது இப்போலாம் தனித்தனியாலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஒரு நல்ல நண்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் த்ரூ அவுட் த படம். அந்த இடத்துல கை தட்டும், பஞ்சு பேசியிருக்கேன், பஞ்சு. ஓகே, ஓகே. ஸோ இப்படி தான் ஒரு மாதிரி எதுக்கு கை தட்டுறோம்னு தெரியாது, எதுக்கு சிரிக்கிறோம்னு தெரியாது, எதுக்கு நடிக்கிறோம்னு தெரியாது. ஆனால் இந்த கூட்டத்தை வச்சு மேய்ச்சிருக்காருன்னா அப்போ ஒரு டேரக்டராக அவர் எவ்வளோ பெரிய புனிதமான காரியத்தை பண்ணியிருக்காருன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி தான் போச்சு த்ரூ அவுட் த படம். ஸோ இதுதான் ஸ்க்ரீன்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு தான் இந்த வரவேற்பு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வெற்றியை கொடுத்தவங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை அப்படி சிரம் தாழ்த்தி தெரிவிச்சுக்கிறோம் ஃப்ரம் டீம் மீசை முறுக்கு. மீசை முறுக்கில் நீங்கள் நடிக்கும் போது சொதப்பின சீன்ஸ் என்ன? எல்லா சீனும் தான். நான் சொதப்பின சீன்னு தனியாலாம் ஒரு சீன் கிடையவே கிடையாது. அத்தனை சீனையும் சொதப்பியிருக்கேன், கவலையப்படாதீங்க. இல்லைங்க, இந்த படத்தில் வந்து நான் நடித்தேனே சொல்ல முடியாது. அவர் ப்ரோ வந்து ஆதி ப்ரோ வந்து எழுதும் போதே எனக்கு என்ன வருமோ அதை தான் எழுதியிருந்தார் படத்தில். அதை தாண்டி சில இடங்களில் சீரியஸாக இருக்கணும், சில இடத்துல வந்து நான் சீரியஸாக இருந்து மக்கள் சிரிக்கக்கூடாது, இப்படியெல்லாம் சில டாஸ்க் எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த டாஸ்க்கையும் நீங்கள் ரசிக்கிற விதத்தில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். அது தேட்டர்கள்லேயும் எதிரொலிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சேட்ஜி படத்தில் உங்களை சேட்டாவே மாற்றிட்டார், அந்த ஃபீலிங் பற்றி சொல்லுங்கள். நான்லாம் என்ன ஆக்குனாலும் நான் சேட்டாக மாறுவேன். நான் யோசிச்சு பாருங்கள், இந்த கலருக்கும் இந்த டெக்ஸ்டருக்கும் எவ்வளோ பெரிய ஜிப்பா போட்டாலும் நம்ம யாருன்னு தனியாக தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ சேட்ஜி பாட்டில் தொக்க தனியாக தெரிகிற கேரக்டர் நானாக தான் இருப்பேன். சாராவது அங்கே வந்து கெட்டப் போட்டு மாட்டு வராங்க சேட்டுக்கிட்ட. நான் கெட்டப்பே போட வேணாம், சும்மா உள்ளே போனாலே என்னை உள்ள விட மாட்டாங்க. ஸோ அப்படி தான் இருக்கும். பட் வந்து மாற்றி ட்ரை பண்ணி சந்தோஷப்பட்டார் ஆதி. ஸோ ஆதி ப்ரோ நிறைய பண்ணி சந்தோஷப்பட்டார். அவர் தான் ஒரு பெரிய விசாலமான மனசு அவருக்கு இந்த தியாகங்கள் பண்ணுறதுக்கு. படத்தை பற்றி வியூவர்ஸ் தான் இப்போ எங்களுக்காக சொல்லிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டீமை ஊக்குவிச்சு ஒரு இன்டர்நெட் படம் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் இன்டர்நெட் படத்துக்கும் தேட்டருக்கு வருவோம், குவியுவோம், அங்கே கமர்ஷியலாக படத்தை ஹிட் ஆக்குவோம்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. இது ஒரு பாத் பிரேக்கிங் மூவி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அடுத்த ஒரு வருஷம் இந்த இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கிரியேட்டர்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய அப்லிஃப்ட்மெண்ட் இந்த படங்களின் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அப்படி ஒரு வாய்ப்புக்காக தான் காத்திருந்தோம். அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க, நிச்சயமான முறையில் பயன்படுத்திக்குவோம். ரொம்ப சீரியஸாக பேசுகிறேன்னா கொஞ்சம் சினிமாக்குள்ளலாம் வந்தாச்சு, இல்லை நிமிஷம் சீரியஸாக தான் பேசணும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக நன்றிகளை பதிவு பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரம் த ஹோல் என்டையர் டீம் ஆஃப் மீசை முறுக்கு.